பொதுவாவே எந்த ப்ராடக்ட்ட ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னாவே, முக்கியமா ஹேர் கேர், ஸ்கின் கேர் வந்தாவே, அன்னைக்கு மட்டும் ஓப்பன் பண்ணி, அன்னைக்கு மட்டும் யூஸ் பண்ணி, இது இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சுன்னு, இந்த ஃபேக்கா அந்த சாக் பீஸ போட்டு இப்படி இப்படி உதறி, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு காட்டுற மாதிரி நான் வந்து பார்க்குறேன். ஆனா, ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு எப்படி யூஸ் ஆகுது? அது நிஜமாவே நல்லா இருக்கா? அப்படின்னு யூஸ் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து சமீபத்தில பல ரீல்ஸ்ல, Amazonல ஒரு விஷயத்த தேடிக்கிட்டு இருந்தேன். அதாவது நானு இங்கருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல படிக்கிறதா இருக்கட்டும் சரி, நான் வெளிய வேலைக்கு போறதா இருக்கட்டும் சரி, இது எல்லாமே எனக்கு வந்து வெட் டாண்ட்ரஃப் வந்து கொண்டு வந்துருச்சு. ஸோ வந்து 2 நாள் குளிச்சா நல்லாயிருக்கும். 3வது நாளே வந்து இப்டி 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 பண்ணாவே எனக்கு வெட் டாண்ட்ரஃப் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது வந்து நான் சுத்தமா இல்லையா அப்டின்னு நெனச்சு தேய்ச்சு எவ்ளோ குளிச்சாலும், வாரத்துக்கு 3 டைம்ஸ் குளிச்சாலும், இட்ஸ் அகைன் அண்ட் அகைன் கம்மிங். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இல்ல கொஞ்சம். பட் வந்து மொத ரொம்ப பொறியா இருந்துச்சு. ஏன்னா இது வந்து டாண்ட்ரஃப் இருக்கிறனால ஸ்பெஷலி வருது. இப்போ இதுக்கு உண்டான ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஷாம்பூஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆயில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வெறும் நம்ம சீரம் போடுறதுனால மட்டும் ஹேரை வந்து பார்த்துக்க முடியாது. வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நான் ஆயில் தேய்க்கிற பழக்கத்தை வச்சிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது, இதுக்கு வந்து நெறைய கஸ்டமர் ரிவ்யூஸ் வந்து ஸ்டார் ரேட்டிங் அதிகமா இருக்கு. என்னென்னமோ சொல்றாங்க. இத போட்டா அப்படி போயிடும், இப்படி போயிடும். ஸோ இந்த ப்ராடக்ட்ட வாங்கி கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு டேட் கூட காமிக்கிறேன். ஐ வில் ஷோ யூ. So this one was order date 17th March. You can see them, right? So இதை வந்து நான் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 8 நாட்கள் மேலே ஆகுது. இப்போ இதோட ரியல் ரிவ்யூ என்ன, இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதோட அப்ளிகேட்டர் இட் வாஸ் ஸோ குட். ஏன்னா வந்து நம்ம ஆயில் எடுத்து கச்சக்கன்னு இந்த கையெல்லாம் ஆக்கி அப்படின்னு பண்ணாமல் ஒரே ஸ்வைப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே தெரியுதா உங்களுக்கு? இப்படி நம்ம அப்ளை பண்ணும்போது இட் இஸ் லைக் கம்மிங் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால என்னன்னா எனக்கு நான் லைட்டாக தான் அப்ளை பண்ணுவேன், ரொம்ப அப்ளை பண்ணுற மாதிரி இருக்காது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங். இதோட ப்ராடக்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் 1985 அப்படிங்கும்போது இவ்வளோ வருஷம் இருந்தது இப்போ தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னா இதை அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் விடணும்னு சொன்னாங்க. அதையும் நான் பண்ணேன் 8 டேஸில். மார்னிங் எந்திரிச்சோடனே சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூவில் வந்து வாஷ் பண்ண சொன்னாங்க. அதுவும் நான் பண்ணேன். 7 நாளில் வந்து ஹேர் ஃபால் கம்மி பண்ணும், ஹேர் ஹெல்த்தை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே தான் ட்விஸ்ட்டே. நான் வந்து எப்பவுமே காலேஜுக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுனால அங்கே சீப் எடுத்து சீவி வந்து பார்த்தா என்னுடைய அந்த ரோலர் கோம்பில் அவ்வளோ ஹேர் இருக்கும். ஆனால் ஒரு ஹேர் ஃபால் கூட இல்லாமல் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஹேர் ஃபால் ஆனால் கம்மியாச்சு. செகண்டாக நான் நோட் பண்ணது என்னென்னா டேண்ட்ரஃப். இப்போது நானும் இப்போ ஹேர் வாஷ் பண்ணி கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும். பட் வந்து என்னென்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் தெரியல. இது ஒரு விஷயம். தேர்ட் திங் என்னென்னா ஆயில் போட்டாவே ஒரு மாதிரி கச்சன்னு வந்து நைட்டு தூங்கும் போது எனக்கு அந்த ஸ்மெல்லு அதெல்லாம் வந்து பிடிக்காது. பட் வந்து இது எப்படின்னா நான் இது மினிமலாக அப்ளை பண்ணுறதுனால எனக்கு இது வந்து பெரிய விஷயமா தெரியல. ஆனால் நீங்கள் இது அகைன் யூஸ் பண்ணும்போது இதோட நீங்கள் அடாப்ட் ஆகிடுவீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா நான் நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை வந்து என் ஸ்கின்னுக்கும் என் ஹேருக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். அது என்னோட இன்ஸ்டாகிராம், என்னோட யூடியூப்பை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இதோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெர்ப்ஸ் இருக்கிற மாதிரியே எனக்கு ஸ்மெல் வருது. என்னால் இப்படி கண்ணை மூடிட்டு இப்படி ஸ்மெல் பண்ண முடியுது அப்படின்னா நான் இதை வந்து பிடிக்காம இப்படிலாம் இருக்க மாட்டேன். இது வந்து என்னென்னா நிறைய ஹெர்ப்ஸ் போட்டிருக்கனால இருக்குது. அந்த என்னென்ன ஹெர்ப்ஸ் அப்படிங்கிறத பின்னாடியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிருங்கராஜ், ஆம்லா, பிராமி, பங்கோரா, நீம் ஆயில் வித் மாடர்ன் இன்க்ரீடியன்ஸ் லைக் பயோட்டின் ஆயில், ட்ரிப்டெப்டைட் 1 இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட 8 நாட்களுக்கும் மேலே யூஸ் பண்ணி எனக்கு இவ்வளோ ஒரு ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்குன்னா இன்னும் 1 மாதம் யூஸ் பண்ணால் எவ்வளோ ரிசல்ட்ஸ் கிடைக்கும், இன்னும் 2 மாதம் யூஸ் பண்ணால் எவ்வளோ ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு வியூ வந்து இருக்குது. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்னா உடனே போட்டு ப்ளீச் வச்சிருக்கிறதுனால பிரைட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ப்ராடக்ட் வந்து உடனே போட்டால் அவ்வளோதான், முடி கொத்தா போகும். பட் எனக்கு அந்த ஒரு இதுவும் இல்லை. டேண்ட்ரஃபும் வந்து கம்மியாச்சு. இது இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து இப்படி ஒரு இது கிடச்சிது. கடைசியாக நான் வந்து எப்போ குளித்தேன்னா ஒரு 2-3 டேஸ் பேக் தான் குளித்தேன் ஹேரு. பட் ஸ்டில் வந்து இட்ஸ் லுக் சில்கி. அட் த சேம் டைம் எனக்கு ஹேர் ஃபால் இல்லை. ஸோ திஸ் ஷோஸ் திஸ் ப்ராடக்ட் வந்து நல்லா யூஸ் ஆகுதுன்னு. ஃபைனல் ரிவ்யூ நான் ஒரு லைன் சொல்லணுன்னா, இப்போது டேண்ட்ரஃப் போச்சு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலான்னா நெத்தியில் இருக்கிற பிம்பிள்ஸ்லாம் கம்மியாச்சுன்னா அது போச்சு அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி 8 டேஸ் நான் அதை யூஸ் பண்ணும் போது விசிபிளாகவே கம்மியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபோட்டோ இப்போ இருக்கிற ஃபோட்டோவை பாருங்கள். ஸோ தெர் இஸ் அ விசிபிள் சேஞ்சஸ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி பல ஹேர் ஆயில், பல ஹேர் மிஸ்ட் அது இதுன்னு வாங்கி எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்றப்ப
யூ கேன் கிவ் அ லாஸ்ட் ட்ரை டு திஸ். எனக்கு இது யூஸ் ஆச்சு, உங்களுக்கு இது யூஸ் ஆச்சா அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.